ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். பாருங்கள், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். கவனித்தீர்களா? அந்த நாட்களிலே ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்று சொன்னால் அது அவளுக்கு மிக கொடூரமான காரியமாய் இருந்தது. ஏனென்றால் சமுதாயம் அத்தனை குறைவாக அவர்களை பார்த்தார்கள். எவ்வளவுக்கு அதிகமான பிள்ளைகளை ஒரு பெண் பெற்றெடுக்கிறாளோ அவ்வளவுக்கு அதிகமாக சமுதாயத்திலே அவளுக்கு மதிப்பு உண்டு. வசனங்கள் 2-3 பாருங்கள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளாலாயிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி. இங்கே கவனியுங்கள், யாக்கோபும் ராகேலும் அந்த காலத்தின் பழக்கத்திற்கு உட்படுகிறார்கள். அதை தேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தொடர்ந்து 21ஆம் வசனம் வரை யாக்கோபு பெற்றுக்கொண்ட பல பிள்ளைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். 22 முதல் 24 வசனங்களை பாருங்கள். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். இந்த யோசேப்பு தான் எகிப்திற்கு போகிறான். இதனை குறித்து ஆதியாகமத்தின் பின்பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இவன் குறிப்பிடத்தக்க ஒரு மனிதன். அதற்கு பின்னர் ராகேலுக்கு பென்யமீன் பிறக்கிறான். யாக்கோபின் பிள்ளைகளான 12 பேரின் வழியாகத்தான் இஸ்ரவேல் தேசம் பின்னால் உருவெடுக்கிறது. பாருங்கள், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 25-26 வசனங்கள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அருமையானவர்களே, இப்பொழுது யாக்கோபு குடும்பத்தோடு கூட லாபானை விட்டு புறப்பட்டு போக தீர்மானிக்கிறான். ஆனால் எவ்வளவோ லாபம் பெற்ற லாபான் தொடர்ந்து என்ன சொல்கிறான் பாருங்கள். வசனம் 27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இது ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியமாயிருக்கிறது இல்லையா? எனவேதான் என்ன சொல்கிறான்? நீ புறப்பட்டு போக வேண்டாம், நான் உன் சம்பளத்தை வேண்டுமென்றால் கூட்டி தருகிறேன் என்று சொல்கிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உங்களோடும் இருப்பார் என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்திலே மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தரோடு இருப்பதை காணும் அவர்கள் உங்கள் மூலமாய் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதை உணர்வார்கள், அறிந்து கொள்வார்கள். வசனம் 28 பாருங்கள். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். இவ்வளவு காலத்திற்குள்ளாக யாக்கோபு லாபானை நன்றாகவே அறிந்து கொண்டான். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலேயும் ஏதாவது ஒரு பிடி இருக்கும் என்பது அவனுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் அவனே வெற்றி பெறுவான் என்பதை அறிந்திருந்தான். எனவே அவன் திட்டவட்டமாக இந்த முறை வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 29-30 வசனங்கள். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வருமுன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் வந்தபின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். யாக்கோபு சொல்லுகிற குற்றச்சாட்டுகளை சற்றே கவனித்து பாருங்கள். இவ்வளவு காலம் உமக்கு ஊழியம் செய்ததினாலே எனக்கு என்ன கிடைத்தது? 2 மனைவிமாரும் அவர்களுடைய வேலைக்கார பெண்களும் வீடு நிறைய பிள்ளைகளும் தான் கிடைத்தார்கள் என்பது போல பேசுகிறான். இதற்குள்ளாக இங்கே 11 பையன்கள் பிறந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்களுக்காக இவன் என்ன செய்ய போகிறான்? எப்படி அவர்களுக்கு உணவு கொடுக்க போகிறான்? தேவன் உம்மை ஆசீர்வதித்தார், உண்மைதான். இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ண வேண்டாமா என்று கேட்கிறான். வசனங்கள் 31-32 பாருங்கள். அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால்
உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்புமுள்ள செம்மறியாடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாயிருக்கட்டும். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், வரியோ கோடோ புள்ளியோ இல்லாதது எல்லாம் லாபானை சேரும். புள்ளியோ வரியோ கோடோ இருந்தால் அது யாக்கோபுக்குத்தான் சேரும் என்று தீர்மானம் செய்கிறான். இதுவே என் சம்பளமாக இருக்கட்டும் என்றும் சொல்லிவிடுகிறான். இதை கேட்ட லாபானுக்கு அது ஒரு நல்ல பேரம் போல தெரிந்தது. பாருங்கள், வசனங்கள் 33 முதல் 35 வரை வாசிக்கிறேன். அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும்போது என் நீதி விளங்கும். புள்ளியும் வரியும் இல்லாத வெள்ளாடுகளும் கருப்பான செம்மறியாடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவை எல்லாம் என்னால் திருடிக் கொள்ளப்பட்டவைகளாய் எண்ணப்படட்டும் என்றான். அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியுமுள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியுமுள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையுமுள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து. கவனித்தீர்களா? யாக்கோபுக்கு சம்பளமாக சொல்லப்பட்ட எல்லா வித்தியாசமான நிறமுள்ள ஆடுகளை எல்லாம் தனியாக பிரித்து விட்டார்கள். ஏனென்றால் இப்பொழுது மற்ற ஆடுகளோடு இவை சேர முடியாது. அப்படி சேர்ந்தால் அப்படிப்பட்ட ஆடுகள் மேலும் குட்டி போடும். எனவே 2 பேருடைய ஆடுகளும் தனித்தனியாக தெளிவாக பிரித்து கொள்ளப்பட்டது. ஆதியாகமம் 30 அதிகாரம் 36 முதல் 39 வரை பாருங்கள். தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொப்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொப்புகளை ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொலிவதுண்டு. ஆடுகள் அந்த கொப்புகளுக்கு முன்பாக பொலிந்தபடியால் அவைகள் கலப்பு நிறமுள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. இந்த வேத பகுதியை குறித்து அநேகர் அநேக விதமாய் சொல்கிறார்கள். இது மூட நம்பிக்கை என்று சொல்கிறவர்கள் உண்டு. இது கிழவிகளுடைய பேச்சு, இது வேதத்திலேயே இருக்க தேவையில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் வேத புத்தகத்திலே குறிப்பிடப்பட்டிருப்பது சரியானது என்று நான் நினைக்கிறேன். ஆடுகள் கருத்தரிப்பதை குறித்தும் அந்த சூழ்நிலைக்கும் அதற்கும் தொடர்பு உண்டு என்பதை குறித்தும் கூறுகிறவர்களும் உண்டு. ஆனால் இங்கே முக்கியமான குறிப்பு என்னவென்றால், லாபானும் யாக்கோபுவுமே இந்த கட்டைகளினாலேதான் இப்படிப்பட்ட குட்டிகளை ஆடுகள் போடுகிறது என்று எண்ணினார்கள். இதுதான் முக்கியமான காரியம். இதை நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, ஆனால் இங்கே யாக்கோபு தந்திரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனே ஒரு தந்திரக்காரன். அவனை விட லாபான் அதிக தந்திரக்காரனாய் தெரிகிறான். எனவே லாபானை மேற்கொள்ள இவன் முயற்சி எடுக்கிறான். இதன் தொடர்ச்சி என்ன என்பதை குறித்து நாம் அடுத்த அதிகாரத்திலே பார்ப்போம். யாக்கோபுடைய பிள்ளைகளை வரிசைப்படுத்தி பார்ப்பீர்கள் என்றால், லேயாள் மூலமாக ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன், இத்தனை பையன்களுக்கு பிறகு 7ஆவதாக தீனாள் பிறக்கிறாள். ராகேலுடைய பில்காள் மூலமாக தான், நப்தலி ஆகிய பிள்ளைகள் பிறக்கிறார்கள். லேயாளின் வேலைக்காரியான சில்பாள் மூலமாக காத், ஆசேர் ஆகிய 2 குமாரர்களை பெற்றுக்கொள்கிறான். பின்னர் ராகேல் மூலமாகத்தான் யோசேப்பையும் பென்யமீனையும் பெற்றெடுக்கிறான். இப்பொழுது அந்த வீட்டிலே 12 குமாரர்களும் ஒரு குமாரத்தையும் இருக்கிறாள். அடுத்த அதிகாரத்திலே நாம் பார்க்கும்பொழுது, ஆரானை விட்டு எழுந்து தேவன் வாக்கு பண்ணியிருந்த ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு வாக்கு பண்ணிய தேசமாகிய கானான் தேசத்துக்கு போகும்படியாக அழைக்கிறார். லாபானுடைய வீட்டு சூழலிலே யாக்கோபுடைய பிள்ளைகள் வளருவதை தேவன் விரும்பவில்லை என்று எண்ணுகிறேன். அவர்களை அங்கே இருந்து புறப்பட்டு வெளியே வரும்படியாக தேவன் அழைக்கிறார். தேவா என்றென்றும் நான் பாடுவேன்.
கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தார் உம்மை போற்றுமே. வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தார் உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனித்தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுமே. ஆஹா, எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். இப்பொழுது நாம் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். இங்கே நாம் என்ன பார்க்கிறோம்? எந்த ஒரு காரியத்தையும் லாபானிடத்திலே சொல்லாமலேயே யாக்கோபு குடும்பத்துடன் வீட்டை விட்டு வெளியே வருகிறான். பிரிவு உபசார விழா எதுவும் அங்கே நடக்கவில்லை. லாபான் அவர்களை பின்தொடர்ந்து போய் ஒரு இடத்திலே பிடித்துக் கொள்கிறான். இறுதியாக யாக்கோபும் லாபானும் மற்றொரு ஒப்பந்தம் செய்கிறார்கள். இந்த முறை ஒருவரை ஒருவர் ஏமாற்றவோ ஒருவரை ஒருவர் காயப்படுத்தவோ கூடாது என்பது போல அந்த தீர்மானம் இருக்கிறது. பின்னர் சரியான உறவு முறையிலே ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து செல்கிறார்கள். நாம் இங்கே பார்க்கிறது போல அந்த இடத்தை விட்டே யாக்கோபை தேவன் வெளியே கொண்டு வர தீர்மானித்தார். வளர்ந்து வரும் யாக்கோபின் குடும்பத்திற்கு லாபானின் வீட்டு சூழ்நிலை சரியானது அல்ல என்பதை தேவன் உணர்ந்தார். ஏனென்றால் இந்த 12 பிள்ளைகளும் தான் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் பிதாக்களாக இருக்கப் போகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழலிலிருந்து அவர்களை விடுவித்து ஆபிரகாமின் தேசத்திற்கு அவர்களை கொண்டு போக தேவன் தீர்மானித்தார். நம்முடைய தேவைகளின் மத்தியிலே நமக்கு ஊழியம் செய்யும் ஒரு வேத பகுதியை நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். பல வழிகளிலே பாவத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனை குறித்து சிந்திக்கிறோம். அப்படிப்பட்ட மனிதனையும் தேவன் கைவிட்டு விடவில்லை என்பதை நாம் வாசிக்கிறோம். இந்த சரித்திரத்தை வாசிக்கும் பொழுது நானும் நீங்களும் கர்த்தருக்குள்ளே நம்மை திடப்படுத்திக் கொள்ளலாம். தேவனிடத்திலே நாம் திரும்ப திரும்ப சேரும் பொழுது ஆண்டவர் எவ்வளவு காலமானாலும் நம்மை கைவிட்டு விடுகிறவர் அல்ல. எப்பொழுது நீங்கள் திரும்ப அவரிடத்திலே சென்றாலும் அவர் உங்களையும் ஏற்றுக்கொள்ளுவார். யாக்கோபை போன்ற ஒரு மனிதனையே தேவன் எடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கும் பொழுது நிச்சயமாய் உங்களையும் ஏற்றுக்கொள்ளுவார். யாக்கோபு லாபான் வீட்டிற்கு வந்து சுமார் 20 ஆண்டுகள் ஆகியிருக்கும். லாபான் அநேக பாடங்களை அவனுக்கு சொல்லிக் கொடுத்தான். கடினமான பாதை வழியாக நடந்து வந்தான். தன் மேல் வந்த பாரங்களை எல்லாம் எண்ணி பார்க்கும் பொழுது கடினமான தனது சூழ்நிலையை உணர்ந்து கொள்கிறான். இருந்தாலும் தனது மாமனாகிய லாபானோடு கூட செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஆடுகளை வளர்க்கிறான். இப்பொழுது லாபானுக்கு கிடைக்கும் ஆட்டுக்குட்டிகளை விட அவனுக்கு அதிகமான குட்டிகள் கிடைக்கிறது. இது லாபானுக்கு தெரியவில்லை. பாருங்கள், லாபானுடைய குமாரர்களுக்கும் இது தெரியவில்லை. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பின்பு லாபானுடைய குமாரர், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறுபட்டிருக்க கண்டான். இதே வேளையிலே யாக்கோபுக்கு என்ன நடக்கிறது பாருங்கள். வசனங்கள் 3-4. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோடே கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாளையும் வெளியிலே தன் மந்தை இடத்தில் அழைப்பித்து,
அங்கே இருந்து புறப்படும்படியாக தேவன் யாக்கோபுக்கு சொன்னார். இப்பொழுது அவர்கள் புறப்படுவதற்கு ஆயத்தமாகிறார்கள். எனவே வெளியே மந்தை இருக்கும் இடத்திற்கு லேயாளையும் ராகேலையும் வரச் சொல்கிறான். காரணம் என்ன தெரியுமா? இந்த காரியத்தை குறித்து வீட்டிற்குள்ளே வைத்து பேசிக் கொண்டிருக்க முடியாது. வேலைக்காரனோ வேறு யாராவது கேட்டால் அவனுக்கு ஆபத்து என்பதை அறிகிறான். வசனங்கள் 5, 6. அவர்களை நோக்கி, உங்கள் தகப்பனுடைய முகம் நேற்று முந்தைய நாள் இருந்தது போல இருக்கவில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஆனாலும் என் தகப்பனுடைய தேவன் என்னோடே கூட இருக்கிறார். என்னால் ஏண்ட மட்டும் நான் உங்கள் தகப்பனுக்கு ஊழியம் செய்தேன் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அருமையானவர்களே, யாக்கோபு சொல்லும் இந்த வார்த்தைகளை நாமும் ஆமோதிப்போம் இல்லையா? உண்மையாகவே இவ்வளவு காலம் கடினமாக உழைத்திருக்கிறான். சொல்லப்போனால் லாபானுக்கும் இதற்கான பாராட்டுதலை நாம் கொடுக்க வேண்டும். லாபான் தன்னிடத்தில் வேலை செய்த எந்த ஒரு மனிதனிடத்திலேயும் கொடுக்கும் சம்பளத்திற்கு ஏற்ற அளவு வேலை வாங்கி விடுவான். சரி, வசனம் 7 பாருங்கள். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. கவனித்தீர்களா? இந்த 20 ஆண்டு காலத்திற்குள்ளாக 10 முறை லாபான் சம்பளத்தை மாற்றி மாற்றி பேசுகிறான். இப்படி மாற்றி மாற்றி லாபான் தன்னை மேற்கொண்டதினாலே என்ன செய்ய ஏது செய்ய என்று திகைத்து கொண்டு இருந்த பொழுதுதான் தேவன் அங்கே தலையிடுகிறார். வசனங்கள் 8, 9 பாருங்கள். புள்ளி உள்ளவைகள் உன் சம்பளமாய் இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமாயிருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகளெல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். லாபானும் அவனுடைய குமாரர்களும் பொறாமைப்படும் அளவு கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று யாக்கோபு ராகேலிடத்திலேயும் லேயாளிடத்திலேயும் விவரித்து சொல்கிறான். அந்த இடத்தை விட்டு தாங்கள் ஏன் புறப்பட்டு செல்ல வேண்டும் என்ற உண்மையான காரியத்தை அவர்களுக்கு சொல்கிறான். பாருங்கள், வசனங்கள் 11, 12. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். கடந்த அதிகாரத்திலே இந்த புள்ளியும் வரியும் கோடுகளுமான குட்டிகளை ஆடுகள் போடுவதை குறித்து நான் சிந்தித்த பொழுது ஒருவேளை உங்கள் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற திருப்தியான பதிலை நான் கூறாமல் இருந்தேன் என்று நீங்கள் யோசித்திருக்கலாம். இங்கே நான் வாசிப்பது என்ன? கர்த்தர் தாமே அதை செய்தேன் என்று சொல்கிறார். இயற்கையான வழக்கங்களை நாம் தேட தேவையில்லை. ஒருவேளை தேவன் அவற்றையே பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் தேவனே அதை செய்தார். லாபான் உனக்கு செய்ததை நான் கவனித்து நான் உன்னை ஆசீர்வதித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் முக்கியமானது. வசனம் 13 பாருங்கள். நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தார் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். நானே பெத்தேலின் தேவன் என்று வீட்டை விட்டு யாக்கோபு ஓடி வந்த பொழுது அவனுக்கு தரிசனமான கர்த்தர் தம்மை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இப்பொழுதும் நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன்னுடைய உறவினர்கள் இருக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்கிறார். ஏன் தேவன் ஆரானை விட்டு யாக்கோபு புறப்பட வேண்டும் என்று கூறினார் என்றால், வளர்ந்து வருகிற 11 குமாரர்கள் அவனோடு இருக்கிறார்கள். அவர்கள் கற்றுக்கொள்ள தேவையில்லாத சில காரியங்களை அந்த சூழ்நிலையிலே ஏற்கனவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். விக்கிரகங்களை வணங்கும் வழக்கமுள்ள அந்த சமுதாயத்தை விட்டு தேவன் ஆபிரகாமை எப்படி அழைத்தாரோ அதே போல இப்பொழுது யாக்கோபையும் அவனுடைய குமாரர்களையும் வெளியே அழைக்கிறார். பாருங்கள், வசனங்கள் 14, 15. அதற்கு ராகேலும் லேயாளும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கொண்டார். பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டிய காரியத்தை லாபான் கொடுக்காமல் அதையும் விற்று தான் எடுத்துக்கொண்டார் என்று பிள்ளைகளே அவரை குறித்து சொல்கிறார்கள். ஆம் அருமையானவர்களே, லாபான் நம்பப்பட முடியாதவன். இன்றைக்கும் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற அநேகரும் கூட தங்கள் சொந்த பணத்தையும் மற்றவர்களுடைய பணத்தையும் தவறுதலாக கையாளுகிறதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு தனி மனிதனை குறித்த ஒரு சிறந்த பரீட்சை அது. அநேக கிறிஸ்தவர்களும் ஏன் கிறிஸ்தவ தலைவர்களும் கூட மிக தவறுதலான முறையிலே
தங்களுக்கு விருப்பமான முறைகளிலே கர்த்தருடைய பணத்தை கையாளுகிறார்கள். உண்மைகளை நாம் கேள்விப்படுவோம் என்றால் நம்மால் நம்ப முடியாது. வசனம் 16 பாருங்கள். ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் உமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள். உண்மையாகவே இந்த பெண் பிள்ளைகளை நாம் புகழ வேண்டும். தங்கள் கணவர் என்ன நினைக்கிறாரோ அதையெல்லாம் செய்யும்படியாக அனுமதி கொடுக்கிறார்கள். அவனோடு கூட நிற்கிறார்கள். ஏனென்றால் தங்கள் தகப்பன் தங்களையும் கொள்ளையிட்டு விடுவார் என்று உணர்கிறார்கள். தொடர்ந்து ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவிகளையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி தான் பதான் அராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்களாகிய மந்தைகள் அனைத்தையும் தன் பொருள்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்துக்கு போக புறப்பட்டான். லாபான் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்க போயிருந்தான். அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களை திருடிக் கொண்டாள். தன் தகப்பனையும் தாயையும் விட்டு அவன் வரும்பொழுது திருட்டளவாய் புறப்பட்டான் இல்லையா? அதே போல இப்பொழுதும் மாமனை விட்டு போகும்பொழுதும் திருட்டளவாய் அவன் புறப்படுகிறான். ஆனால் முழுவதுமாக அவனுடைய தவறு என்று இதை நாம் சொல்ல முடியாது. ஏற்கனவே இதற்கான எல்லா ஆயத்தங்களையும் அவன் செய்துவிட்டான். தன் மிருக ஜீவன்களையும் வேலைக்காரரையும் புறப்பட்டு செல்வதற்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். ஏற்கனவே நான் சொன்னேன், அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் விக்கிரக வணக்கம் செய்கிறவர்களாய் இருந்தார்கள். ராகேல் திருட்டளவாய் சில விக்கிரகங்களை எடுத்துக் கொள்கிறாள். தேவன் அந்த சூழ்நிலையிலே யாக்கோபின் பிள்ளைகள் வளர்வதை விரும்பவில்லை. எனவேதான் வெளியே அழைக்கிறார். ஆனால் ராகேல் தன் தகப்பனுடைய சொரூபங்களிலே சிலவற்றை திருடிக் கொண்டு வருகிறாள். அவள் தப்பான எண்ணம் கொண்டவளாய் இருக்கிறாள். யாக்கோபு சிறுவனாக தன் வீட்டை விட்டு ஓடும் பொழுது தேவனை விட்டும் ஓடுகிறேன் என்று நினைத்துத்தான் ஓடினான். ஆனால் தேவன் பெத்தேலிலே அவனை சந்தித்தார். அப்பொழுதுதான் தேவனை விட்டு ஓடிவிட முடியாது என்பதை அவன் அறிந்து கொண்டான். அருமையானவர்களே, பல ஆண்டுகளுக்கு பின்னர் தாவீது இந்த சத்தியத்தை குறித்து தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். சங்கீதம் 139 7 8 வசனங்களை பாருங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். தொடர்ந்து 9 10 வசனங்களையும் நாம் பார்க்க வேண்டும். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்கள் நிலவுக்கு போனாலும் தேவனை விட்டு தூரமாய் ஓட முடியாது. அந்நாட்களிலே லாபான் தனது ஆடுகளுக்கு மயிர் கத்தரிப்பதற்காக சென்றிருந்தான். ஒருவேளை சில மைல்கள் தூரமாய் அவன் சென்றிருக்கலாம். அவ்வாறு லாபான் வெளியே சென்றிருந்த பொழுது யாக்கோபு குடும்பத்தோடு வெளியேறுகிறான். பாருங்கள், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 20 21 வசனங்கள். யாக்கோபு தான் ஓடி போகிறதை சீரியனாகிய லாபானுக்கு அறிவியாமல் திருட்டளவாய் போய்விட்டான். இப்படியே அவன் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஆற்றை கடந்து கீலேயாத் மலையை நோக்கி ஓடி போனான். யோர்தான் நதிக்கு கிழக்கே இருக்கும் கீலேயாத் மலை அவர்கள் கண்களுக்கு தெரிகிறது. அவ்வளவு தூரம் அவர்கள் வந்துவிட்டார்கள். வசனங்கள் 22 23. யாக்கோபு ஓடி போனது 3ஆம் நாளிலே லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். உண்மையாகவே யாக்கோபு சென்ற வேகத்தை விட மிக துரிதமாக லாபான் வந்து யாக்கோபை சந்திக்கிறான். யாக்கோபை பொறுத்தமட்டிலேயும் லாபான் வருவது நன்மைக்கானதல்ல. ஏனென்றால் அவனை கொல்லும் அளவிற்கு அவன் கோபம் நிறைந்தவனாய் இருந்தான். ஆனால் தேவன் தலையிடுகிறார். பாருங்கள், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24 வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். கவனித்தீர்களா? வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், லாபானே, நீ யாக்கோபை சந்திக்கப் போகிறாய், சரிதான். நீ என்ன வார்த்தைகள் பேசப் போகிறாய், என்ன செயல்களை செய்ய போகிறாய் என்பதை குறித்து கவனமாக இரு, எச்சரிக்கையாக இரு என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே,
யாக்கோபு எவ்வளவு எத்தனாக இருந்தாலும் தேவன் அற்புதமாய் அவனுக்கு உதவி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நாம் தேவனை விட்டு எவ்வளவோ தூரமாய் போயிருந்தாலும், எத்தனை முறை பின்வாங்கியிருந்தாலும் மீண்டும் மீண்டுமாக நம்மையும் அவர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் உங்களை ஏற்கனவே அழைத்திருக்கிறார், உங்களை பிரித்தெடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் ஒரு நாளிலே அனுபவித்தீர்கள் என்பது உண்மையானால், இன்று நீங்கள் எந்த இடத்திலே இருக்கிறீர்கள் என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அவருக்கு அருகிலே இருக்கிறீர்களா, அல்லது அவரை விட்டு நீங்களும் தூரமாய் இருந்தாலும் கூட நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்றால் அவரோடு கூட பழைய உறவை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அவர் உங்களோடு கூட பேச முடியும். உங்கள் சத்தத்தை அவர் கேட்க முடியும். தேவன் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவு எந்த ஒரு மனிதனும் பாவி அல்ல. ஏனென்றால் எவ்வளவு அதிகமான பாவங்களை செய்திருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களையும் தேவன் மன்னிக்கிறார். தம்முடைய பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். லாபான் எத்தனை முறையோ யாக்கோபை ஏமாற்றினான். ஆனாலும் கர்த்தர் அவனோட கூட இருந்தபடியினாலே அவனுடைய சகல முயற்சிகளையும் ஆசீர்வதித்தார். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே அல்லது உங்கள் வியாபாரத்திலே மற்றவர்கள் உங்களை மேற்கொள்கிறார்கள் என்ற பயத்தோடு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று சொன்னால் யார் உங்களுக்கு எதிராக என்ன செய்தாலும் அது ஒன்றுமே வாய்க்காதே போகும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து எல்லா காரியங்களையும் அவரிடத்திலே அறிக்கை செய்யுங்கள். அவருடைய வசனத்தின் ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். யாக்கோபை பாதுகாத்த தேவன் உங்களையும் பாதுகாத்துக் கொள்வார். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். தெய்வ வாக்கு. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். லூக்கா 1:14.